நீங்கள் 2500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. ஆனால் மக்களுடைய நலன் முக்கியம், சதுப்பு நிலம் முக்கியம். நீங்கள் தண்ணியை பூரா சேவ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுறது சதுப்பு நிலங்கள் தான். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டி இப்போவே ஏகப்பட்டது பள்ளிக்கரணை சுற்றிலும் வீடு பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு நிறைய இடங்கள்ல. செம்பரம்பாக்கம் ஏறி நீங்கள் தண்ணி தொடர்ந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் வந்து மூழ்கினதே அதுதான். சாதாரணமாக மழை காலத்தில் ஒரு 2 நாள் தொடர்ந்து ஒரு 2 நாள் வேணாங்க, ஒரு நைட்டு மட்டும் தொடர்ந்து 7 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா வேளச்சேரி பள்ளிக்கரணை வந்து சுத்தமாக மூழ்கிடும். உங்களுக்கு ஒரு மனிதனை வந்து கிட்டத்தட்ட அதாவது நெஞ்ச அளவுக்கு தண்ணி நின்றோம். போட்டிங்கில் போனவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்து போன பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாம்புலேருந்து மீன்லேருந்து தேளு நட்டுவாங்க எல்லாமே ஊருக்குள்ளே வரும். நடக்க முடியாது, கரண்ட்டு கட் ஆயிரும், வெளியில் போக முடியாது, சாப்பாடு இருக்காது, பால் இருக்காது. நீங்கள் எத்தனை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடந்த 2023 டிசம்பரில் நடந்த அந்த வீடியோ இருக்கு, நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள். பட் இதெல்லாம் வந்து மழை காலத்தில் வந்து நிற்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு மீறி சதுப்பு நிலத்தில் வந்து 1200க்கும் மேற்பட்ட வீடு கட்டுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மழை வந்து பெஞ்சிச்சுன்னா கஷ்டம். செம்பரம்பாக்கம் ஏரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா திறந்து விட பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி நின்றோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரிங்க. ஒரு வந்து கிராமத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 200-300 வீடு இருக்கும். குக்கிராம்னா 50 வீடு இருக்கும். 10-15 வில்லேஜ் சேர்ந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே 1200 மேற்பட்ட வீடுகளை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது கட்டியிருந்தால் என்னங்க நிலைமை உங்களுக்கு? மழை காலத்தில் அந்த செம்பரம் ஏரி ஓடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருமே தண்ணி நிற்கிற அளவுக்கு ஒரு நிலம் உருவாயிருக்குன்ற ஒரு தகவலும் வருது. அதை இப்போ அந்த ஸ்கீமே வந்து விஜய் அவர்கள் சுற்றுச்சூழலில் இருந்து ரத்து பண்ணிட்டாங்க.